இன்றைய மன்னா யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார்? பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். பயப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல விரும்புகிறார். அன்றைக்கு யூதர்களுக்கு அவங்க பயந்ததினால் அறையை பூட்டி கொண்டு அறைக்குள் இருந்தாங்க. சில நேரம் மனுஷர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். சில நேரம் நம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். அடுத்து என்ன நடக்குமோ என்று ஒரு பயம். இப்படி பயப்படுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு உங்க வாழ்க்கைய அவருடைய சமாதானத்தினால் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பயத்தை மேற்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். எதை குறித்து நீங்க இன்னைக்கு பயந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அப்படின்ற என்ன அர்த்தம்? பயப்படாத என்று சொல்றார். நீ ஏன் பயப்படுகிறாய்? சமாதானத்தை காத்துக்கோ. உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், பயத்தை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, சமாதானத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கறக்கான யாரெல்லாம் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் அவங்கள பார்த்து உங்களுக்கு சமாதானம் சொல்கிறக்கான எல்லா பயத்தையும் இருதயத்தை விட்டு கர்த்தர் நீக்குவீராக. கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ளாக வெளிப்படட்டும். கர்த்தருடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய புயம் வெளிப்படட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எல்லா பயத்தை நீக்கி சமாதானத்தை தருவீராக. அவங்க முடங்கி போயிடக்கூடாது. சமாதானத்தோடு உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற கிருபைத்தார். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.